டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கல்வி சேவை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 6 என்ற பரப்பிலே உங்களோடு தமிழ் மொழி பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். முதலாவது தமிழ் மொழி பற்றி நாங்கள் இப்பொழுது கதைப்போம். முதலாவது வகுப்பு ஆனபடினால பிள்ளைகளை கவனமாக கேளுங்கள். எங்களுடைய தமிழ் மொழி மிகவும் தொன்மையான ஒரு மொழி. அந்த தொன்மையான மொழியை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வளம்படுத்தி கொள்வோமோ அது எங்களுக்கு எல்லாவற்றிலும் மேலான ஒரு மேன்மையை எங்களுக்கு கொடுக்கும். இந்த வகையிலே தமிழ் மொழியினுடைய சிறப்பு பற்றி நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தமிழ் மொழியிலே தேர்ச்சியின்மை மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தமிழ் மொழியை சிறப்பு பாடமாக எடுப்பவர்கள் மிக குறைவு. தமிழ் மொழியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் என்று மிக குறைவு. அதாவது காப்போத்த சாதாரண பரீட்சை அல்லது உயர்தர பரீட்சையை பொறுத்தவரையிலே தமிழ் மொழியினுடைய சித்தி வீதமும் குறைந்து கொண்டு செல்லுகின்ற அந்த நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே மாணவர்களே, எங்களுடைய தாய்மொழி பற்று எங்களுக்கு இருக்க வேணும். தாய்மொழியிலே நாங்கள் பாண்டித்தியமுடையவர்களாக இருக்கிற போதுதான் ஏனைய மொழிகளையும் சிறப்பாக நாங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த வகையிலே தமிழ் மொழியிலே உங்களுக்கு கூடிய கரிசனை இருக்க வேணும். தமிழ் மொழியை சரியாக நாங்கள் விளங்கி கொள்ளுகின்ற போதுதான் ஏனைய பாடங்களையும், அதாவது மற்றைய பாடங்களாக விஞ்ஞானம், கணிதம், மற்றது சாஸ்திரம், மற்ற சமூக கல்வி, இப்படியெல்லாம் உங்கள் பாடப்பிறப்புகள் எல்லாம் தமிழ் மொழியில் தான் இருக்கின்றன. ஆகவே தமிழை சரியாக நாங்கள் எழுத, வாசிக்க, பேச தெரிந்து கொண்டால் ஏனைய பாடங்கள் எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். நாங்கள் ஆங்கில மொழி மிக முக்கியமான மொழி, உலக மொழி என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அது தெரிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே வேளையில் எங்களுடைய தாய்மொழியை மறந்துவிடக்கூடாது. தாய்மொழியிலே பற்றுடையவர்களாக, தாய்மொழியிலே பாண்டித்யமுடையவர்களாக இருக்கிற போது அது உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் என்ற விடயத்தை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு பாடப்பிறப்புக்கு போவதற்கு முதலிலே எங்களுடைய தமிழ் மொழியிலே இலக்கணப் பகுதி சிலது இருக்கின்றது. இலக்கணப் பகுதி என்பது சிலருக்கு அது ஒரு வேண்டா வெறுப்பாத பகுதியாக காணப்படுகின்றதை நாங்கள் காணுகின்றோம். பாடங்களை மட்டும் படித்துவிட்டு இந்த இலக்கணங்களை படிக்காமல் போகின்ற அல்லது அதிலே பயிற்சி எடுக்காமல் செல்லுகின்ற மாணவர்களையும் நாங்கள் அனுபவத்திலே கண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வகையிலே முதலாவது நான் இந்த இலக்கணப் பகுதியிலே எங்களுடைய தமிழ் மொழியிலே இருக்கின்ற எழுத்துக்கள் பற்றி உங்களிடம் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், தமிழ் நெடுங்கணக்கு. அதாவது தமிழ் நெடுங்கணக்கு என்பது அதாவது நாங்கள் முன்பள்ளி மாணவர்களுக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம். அந்த நெடுங்கணக்கு கனவேருக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாத புதிராக சில பேருக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே அதனை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டாலே சிலருக்கு சரியாக சொல்ல தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆங்கில எழுத்துக்கள் 26 என்று படாரணை சொல்லுகிறது மாதிரி தமிழ் எழுத்துக்கள் எத்தனை என்று சொன்னால் அதை சரியாக சொல்ல முடியாத திண்டாட்டம் சில மாணவர்களிடம் இருக்கின்றது. ஆகவே அதில் என்னென்று சொன்னால் மாணவர்களுடைய ஒரு அக்கறையின்மை அல்லது பற்றில்லை தமிழ் மொழியில். அந்த வகையிலே தான் இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவற்றையெல்லாம் களைந்து எங்கள் மொழியிலே பற்றுடையவர்களாக, சிறப்புடையவர்களாக நாங்கள் திகழ்கின்ற போது எங்களை எந்த விதத்திலும் எவருமாலும் அசைக்க முடியாது என்றது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு அதாவது நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு போகின்ற போது தமிழ்மொழி பாண்டித்யம் என்பது எங்களுக்கு பிற்காலத்திலே பல விதத்திலே உதவி செய்யும். இப்போ நாங்கள் விஞ்ஞானத்துறையோ அல்லது கணிதத்துறையோ உயர வகுப்புகளில் தெரிவு செய்து நாங்கள் படித்து முன்னுக்கு வந்து ஒரு டாக்டராக, இன்ஜினியராக வந்தாலும் கூட இந்த தமிழ்மொழி பாண்டித்யம் இருக்குமா இருந்தால் அவருக்கு அது மிகவும்
பல வகையிலே கவிதைகள் எழுதவோ அல்லது கூட்டங்களிலே பேசவோ அல்லது சில உரைகளை ஆற்றவோ இவற்றுக்கெல்லாம் நல்ல முறையிலே நல்ல பண்பாடுகளை வளர்த்து கொள்வதற்கு இவையெல்லாம் எங்களுக்கு தமிழ்மொழி உதவி செய்கிறது. ஆகவே தமிழ்மொழி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அது தாய்மொழி பற்று என்பது மிக முக்கியம். அந்த பற்று எங்களிடம் இருந்தால் அது எங்களை எல்லா விதத்திலையும் முன்னேற்றி செல்லும். இது அனுபவம் ரீதியாக நாங்கள் கண்ட உண்மை. என்னுடைய படித்த மாணவர்கள் பலர் விஞ்ஞானத்துறையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று கால்வதித்து அந்த விஞ்ஞானத்துறையிலே பிரகாசிக்க முடியாத போது அவர்களுடனே கலைத்துறையிலே இந்த தமிழ் மொழியை கற்று அதன் மூலம் அவர்கள் முன்னேறி வந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. அதனூடாக ஒரு சிறந்த பேச்சாளராக சிறந்த பட்டிமன்றத்தில் அங்கம் வைப்பவர்களாக காணப்படுகின்ற அந்த மாணவர்களை நாங்கள் கண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் சமூகத்திலே ஒரு சிறந்த ஒரு விற்பனராக இருக்கின்ற அந்த நிலைமையை கூட காணக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவே தமிழ் மொழியிலே பாண்டித்தியம் என்பது எல்லா விதத்திலையும் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒன்று என்ற அந்த விடயத்தை உங்களுக்கு முன்வைத்து இன்று நாங்கள் தமிழ் நெடுங்கணக்கு என்ற விடயத்துக்கு போகின்றோம். தமிழ் நெடுங்கணக்கிலே எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அது 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 247 எழுத்துக்களையும் நாங்கள் சரியாக தெரிய வேணும். அதிலே எங்களுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அந்த உயிர் எழுத்துக்கள் அதே மாதிரி தான் தமிழ் எழுத்துக்களிலே உயிர் எழுத்துக்கள் மிக மிக முக்கியமானவை. அதாவது தமிழ் நெடுங்கணக்கு எழுத்திலே முதலாவது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் என்று சொல்கிற போது எங்களுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த எழுத்துக்களிலே உயிரெழுத்துக்கள் மிக மிக முக்கியமானவை. இந்த உயிர் எங்களுக்கு எவ்வளவு பிரதானமானது என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியும். அந்த உயிரும் உயிரை போன்றது தான் இந்த உயிரெழுத்துக்கள். எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக அமைகிறது இந்த எழுத்துக்கள் தான், இந்த உயிரெழுத்துக்கள் தான். ஆகவே இந்த உயிரெழுத்துக்கள் 12 என்று சொல்லப்படுகின்றது. அந்த 12 எழுத்துக்களும் உங்களுக்கு ஏற்கனவே அநேக மாணவருக்கு தெரிந்திருக்கும். அதாவது கீழ் வகுப்பள்ளியிலிருந்து படித்து கொண்டு வந்திருப்பீர்கள். அதாவது ஆனா தொடக்கம் அவ்வண்ணா வரையும் ஆனா, அவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அவ்வன்னா என்று சொல்லப்படுகின்ற இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். இதிலேயும் இந்த எழுத்துக்களுடைய வித்தியாசத்தை பாருங்கள். குறைந்த ஓசையுடையவை குரில் என்பதும் நெடிய ஓசையுடையவை நெடில் என்றும் சொல்லுகின்ற ஒரு வளமை இருக்கின்றது. இதிலே இந்த உயிரெழுத்துக்களையும் அவ்வாறான ஒரு வளமை, அதாவது குறுகிய ஓசையுடையவை என்று வருகின்றது. அந்த குரில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ என்று வருகின்ற ஓ என்று சொல்லப்படுகின்ற 5 எழுத்துக்கள் வருகின்றன. பிறகு அடுத்தவை ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் என்று சொல்லப்படுகின்றவர்கள். அதில் 7 எழுத்துக்கள். ஆகவே இவையெல்லாம் இந்த உயிரெழுத்துக்களை சொல்லப்படுகின்றன. உயிரெழுத்துக்களிலே இந்த 12ம் மிக முக்கியமானது. அதாவது குறிலெழுத்துக்கள், நெடிலெழுத்துக்கள் என்று நாங்கள் இவற்றை வகைப்படுத்தலாம். இது முதலாவது வகை. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லுகின்ற போது இக்கண்ணா தொடக்கம் இன்னன்னா வரையும் வருகின்ற எழுத்துக்களை நாங்கள் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த மெய்யெழுத்துக்கள் 18 என்று சொல்லப்படுகின்றது. 18. அந்த 18 எழுத்துக்களும் உங்களுக்கு வரிசைக்கிரமமாக எழுதுங்கள் என்று சொன்னால் பலர் இடர்பாடு உடையவர்களாக காணப்படுவதை நாங்கள் அனுபவத்திலே கண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு சரியாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது அடுத்தடுத்து வருகின்ற எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் உயிரெழுத்துக்கள் என்ன மாதிரி அடுத்தடுத்து வருகின்றது என்பதை நாங்கள் கண்டுவோமோ அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்ற எழுத்துக்கள் எவை என்பதை உங்களுக்கு சரியாக தெரிய வேண்டும். அது நாங்கள் எப்படி அதை தெரிந்து கொள்வது என்று சொன்னால் இதிலேயும் ஒரு வகைப்பாடு இருக்கின்றது. அதுவும் ஒலிக்கின்ற முறையிலே இப்போ நாங்கள் குரில் நெடிலண்டு இதில் பார்த்தது மாதிரி இங்கேயும் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்லி வல்லெழுத்துக்கள், இடையெழுத்துக்கள் மற்றது மெல்லெழுத்துக்கள் என்று நாங்கள் 3 வகையாக அவற்றை பார்க்கலாம். 6 எழுத்துக்களாக அவற்றை பார்க்கிறோம். வல்லெழுத்துக்கள் கசடத பற, மெல்லெழுத்துக்கள் மஞன நமன,
இடையெழுத்துக்கள் ஜரல வளல. இந்த மூன்றும் சேர்ந்தது தான் இந்த 18 மெய்யெழுத்துக்கள். இவை எப்படி ஒழுங்கிலே அமைகின்றன என்று சொல்லி பார்த்தோமாயிருந்தால், இந்த வல்லெழுத்துக்கள் 6, மெல்லெழுத்துக்கள் 6 வருகின்றன. அவை அடுத்தடுத்து வருகின்ற தன்மையில் அதில் முதல் 5 எழுத்துக்கள், வல்லெழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் முதல்லே வந்து, பிறகு இடையிலே மெல்லெழுத்துக்கள் 5ஐயும் வைத்து அது ஒரு ஒழுங்கில் வருகிறது. அதற்கு பிறகு இடையின எழுத்துக்களை அப்படியே வைக்கிறார்கள். வைத்து இறுதியில் அந்த இட்டன்னா, அதாவது வெள்ளெழுத்துக்களில் இறுதியாக வர்ற இட்டன்னாவையும் பிறகு அதற்கு பிறகு இன்னன்னாவையும் வைத்து அந்த ஒழுங்கை அமைக்கிறார்கள். இந்த ஒழுங்கு சரியாக எங்களுக்கு தெரியுமா இருந்தால் படான அதை வரியாக அடுத்தடுத்து வருகிற எழுத்துக்களை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் எழுதி பார்க்க வேணும். ஆனால் நாங்கள் அப்படி எழுதக்கூடிய செய்யவில்லை. ஆனபடியாக நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னால், வல்லெழுத்துக்கள் 5ஐ முதலாவதாக எழுத இடையில் இடைவெளி விட்டு விட்டு எழுத வேணும். என்ன கச ட கச ட த ப ர இல்லாமல் பாவோட நிப்பாட்டணும். அதற்கு பிறகு ஞன நமன என்றதில் இறுதி எழுத்து இன்னன்னாவை விட்டு மற்றது அவலத்தையும் எழுதப்படும். அப்போ எழுதினா அந்த ஒழுங்கு வரும். அந்த ஒழுங்கு வந்த பிறகு ஜரல வளர அப்படியே ஒழுங்காக எழுதப்படும். அதுக்கு பிறகு இட்டன்னாவை இன்னன்னாவை வெளியிட்டால் அந்த 18 எழுத்துக்களும் ஒழுங்காக அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது நாங்கள் உயிரெழுத்துக்களை பார்த்தோம். இது மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எங்களுக்கு எவ்வாறு முக்கியம் என்று நான் சொன்னேனே, உயிர் எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி இந்த உயிரெழுத்துக்கள் இருந்தால் மற்ற எழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஆகவே இவை இந்த மெய்யெழுத்துக்கள் எங்களுக்கு உடம்பு எவ்வாறு முக்கியம் என்று சொல்லுகிறோமோ, மெய்க்கு ஒரு பெயர் உடம்பு. மெய் என்று சொன்னால் உடம்பு, உடம்புக்கு இன்னொரு பெயர் மெய். அதே மெய்யைத்தான் இங்கே நாங்கள் மெய்யெழுத்துக்களுக்கு வைத்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளவு நுட்பமாக எங்களுடைய தமிழ் இலக்கணகாரர்கள் இந்த எழுத்துக்களை வகைப்படுத்தி அவற்றுக்கு பெயர்கள் சூட்டுவதிலேயும் மிகவும் அவதானமாக இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த விடயத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இங்கே பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் தனித்து இயங்காது. எங்களுடைய உடம்பு தனித்து இயங்குமோ? உயிரோடு சேருகின்ற போதுதான் அந்த உடம்புக்கு ராமனண்டோ அல்லது கந்தனண்டோ பெயர் சொல்லுகிறோம். உயிர் இல்லையென்று சொன்னால் வேறு ஒரு பெயர். அதே மாதிரித்தான் இந்த மெய்யெழுத்துக்கள் தனித்து இயங்காது. அவை உயிரோடு சேருகின்ற போதுதான் அதற்கு வலுவுடையதாக இருக்கின்றது. ஏன்னா மெய்யெழுத்துக்களை தனித்து வைத்து ஒரு சொல்லை உருவாக்க முடியுமா? முடியாது. ஆகவே இந்த மெய்யெழுத்துக்கள் இயங்க வேண்டுமா இருந்தால் உயிரோடு சேருகின்ற போதுதான் அது இயங்கும். ஆகவே அந்த வகையில் இந்த மெய்யினுடைய இயக்கம் உயிரிலே தங்கி இருக்கின்றது என்பதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். சரியோ? ஆகவே அப்படிப்பட்ட அந்த மெய்யெழுத்துக்களும் எங்களுக்கு பிரதானம். அதாவது எங்களுடைய உடம்பு எங்களுக்கு முக்கியம் என்று நாங்கள் கருதுகிற மாதிரி இந்த மெய்யெழுத்துக்களும் முக்கியமானது. உயிர் எங்களுக்கு முக்கியம் என்று கருதுகிற மாதிரி இந்த உயிரெழுத்துக்களும். ஆகவே உயிர் முதலாவது, பிறகு அடுத்தது மெய். ஆகவே இந்த இரண்டும் சேருகின்ற போதுதான் அங்கே உயிர்மெய் எழுத்துக்கள் என்று இன்னொரு வகையான எழுத்துக்கள் பிறக்கின்றன. நாங்கள் அதாவது உயிரெழுத்துக்கள் 12, இந்த மெய்யெழுத்துக்கள் 18. இவை ஒன்றோடொன்று சேருகின்றன. இங்கே பாருங்கள், ஒரு ஆணும் பெண்ணும் சேருகின்ற போதுதான் அங்கே அவர்களுக்கு குழந்தை உருவாகும். ஆகவே இப்படியே அந்த சந்ததி வளர்ந்து கொண்டு போகிற இந்த ஒரு தத்துவம் இந்த எழுத்துக்கள்லையும் இருக்கின்றது. ஆகவே இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இங்கே பாருங்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அந்த உயிர்மெய் எழுத்துக்களுடைய தொகை அதாவது 216. இப்போ நாங்கள் உயிரெழுத்துக்கள் 12 என்று பார்த்தோம், அடுத்தது மெய்யெழுத்துக்கள் 18 என்று பார்த்தோம். இப்பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இவை ஒவ்வொன்றும் எப்படி தோன்றுகின்றன? இங்கே பாருங்கள், இக்கன்னாவும் ஆனாவும் சேருகின்ற போது பாருங்கள், அங்கே ஒரு புதிய எழுத்து தோன்றுகின்றது. இப்படியே கா கி இப்படியே வந்து கொண்டிருக்கின்றன. அப்படியே காணா வரிசை அப்படியே வருகின்றது. அதே மாதிரி என்ன இக்கண்ணா இங்கண்ணா வரிசை வருகிறது. ஏன்னா இந்த இங்கண்ணாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நப்போல் வளை என்று ஒரு முதுமொழி எங்களுடைய இதில் இருக்கின்றது. அந்த நப்போல் வளை என்று என்ன சொல்லப்படுகிறது? இந்த நப்போல் வளை என்று சொன்ன இந்த ங என்ற எழுத்து எப்படி நெடுங்கண எழுத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. தான் இடம்பெறுதல் காரணமாக
தன்னுடைய வம்சத்தையும் அப்படியே இடம்பெறச் செய்திருக்கிறார். ஆனால் நாங்கள் பாவனையில் இந்த ங என்ற எழுத்து அல்லது எங்கண்ணா என்ற எழுத்து ந என்ற எழுத்து இப்படி ஒரு சில எழுத்துக்களைத்தான் நாங்கள் பாவனையிலே அந்த எழுத்து உருவாக்கத்தில் சொல் உருவாக்கத்திலே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆனால் மற்ற எழுத்துக்கள் முழுக்க எங்களுடைய அந்த தமிழ் நெடுங்கணக்கு எழுத்திலே ஒரு வரியாக வருகின்றது. இங்கே அந்த நப்போல் வளை என்றது நான் எவ்வாறு வளைந்து தன்னுடைய இனத்தையும் அங்கே அந்த இதில் சேர்த்திருக்கின்றோம், அதே மாதிரி தான் நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நப்போல் வளை என்ற அந்த கருத்து அங்கே சொல்லுகின்றன. நப்போல் வளை போல் அந்த முதுமொழியின் மூலம் நாங்கள் உணர்ந்துகின்ற அந்த கருத்தினை எங்களுடைய தமிழ் நெடுங்கணக்கெழுத்திலே ங என்ற எழுத்து அது இங்கே பிரதிபலிக்கின்றது. அது தான் பயன்படுதல் காரணமாக தன்னுடைய இனத்தவரையும் அப்படியே பயன்பாட்டு கொண்டு வந்து இருக்கின்றது என்ற அந்த கருத்தை அங்கே கொண்டு இருக்கின்றது. ஆகவே அந்த ந என்றது மிக முக்கியமாக. இவ்வாறு ஏனைய எழுத்துக்கள், அதாவது உயிர்மை எழுத்துக்களாகிய கானாவரி, ஞாவரி, சவரி இப்படியே மற்ற வரிகளெல்லாம் இப்படியே வளர்ந்து வந்து இப்படி 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக வந்திருக்கின்ற தன்மையினை நீங்கள் காணக்கூடிய. ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கிறோம் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இப்பொழுது 216 உயிர்மை எழுத்துக்களை பார்த்தோம். இந்த 216 எழுத்துக்களோட ஆயுத எழுத்து என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதுதான் அந்த 3 புள்ளிகளுடைய எழுத்து. அது ஆயுத எழுத்து, அதை 3 புள்ளிகளுடைய அது ஒரு எழுத்து தான். ஆகவே இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் இந்த 247 எழுத்துக்கள் மொத்தமாக தமிழ் மொழியிலே இருக்கின்றன. இதுதான் எங்களுடைய தமிழ் மொழி எழுத்துக்கள். இவற்றிலே நாங்கள் முதல்லே பார்த்த அந்த மெய்யெழுத்துக்கள் 12ஐயும் உயிரெழுத்துக்கள் 12ஐயும் மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் சேர்த்து 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். முதற்காரணமான எழுத்துக்கள், அதனால் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே 12ம் 18 சேர்ந்து முதல் எழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் அதாவது 30 எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். உயிர் 12, மெய் 18. அடுத்தது சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் என்ன? சார்ந்து வருகின்றவை. அதாவது 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களும் ஆயுத எழுத்து ஒன்றுமாக சேர்ந்து அதை சார்பெழுத்துக்கள் 217. இந்த 217 எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே முதல் எழுத்துக்கள் 30, சார்பெழுத்துக்கள் 217. இவை மொத்தமாக 247 எழுத்துக்கள் எங்களுடைய தமிழ் மொழியிலே இருக்கின்ற அந்த தன்மையினை நாங்கள் காணுகின்றோம். இதுதான் எங்களுடைய தமிழ் நெடுங்கணக்கு என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த எழுத்துக்களை பற்றி எங்களுக்கு பூரணமான அறிவு இல்லை என்று சொன்னால் தமிழர்கள் என்று சொல்லுவதிலேயே எந்த விதமான அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த அறிவு மிக மிக முக்கியம் என்பதனால இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். தெரிந்த வழியத்தை தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இதை இன்னும் தெரிந்து கொள்ள வேணும், எப்படி என்பதை விளங்கிக் கொள்ள வேணும் என்பதற்காக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் தமிழ் மொழி எழுத்துக்களிலே சில சீர்திருத்தங்கள் வந்திருக்கின்றது. முன்பு நாங்கள் படிக்கிற காலத்திலே இந்த எழுத்துக்களை எழுதுகின்ற போது இப்போ பாருங்கள், லையன்னா எழுதுகின்ற போது ஒரு வித்தியாசம் இருந்தது. நாங்கள் படிக்கிற காலத்திலே அந்த லையன்னாவுக்கு மேலே கொம்பு வைத்து அப்படியே லானாவை எழுதுகிற வழக்கம் அது இப்பொழுது இல்லை. அதுதான் அதாவது சங்கில் கொம்பை முன்னுக்கு போட்டு பிறகு லானாவை எழுதினால் அது லை என்று வருகின்றது. இப்படியான புதிய மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே செய்யப்பட்டு அது பிறகு எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று எல்லாருக்கும் அதே முறையிலே சொன்னேன். அப்போ அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அப்படியாக லை, லை, நை, நை 3 சொல்லி, மற்றது ரா, ரா, நா, ரோ, ரோ, நோ 3 சொல்லி, நோ, ரோ இப்படியானவையெல்லாம் இவையெல்லாம் பழைய எழுத்துக்களிலே எழுதுகின்ற அந்த வடிவம் மாற்றப்பட்டு இப்போ புதிய வடிவங்கள் அங்கே சங்கிலிக்கொம்பு போட்டு லானா போடுறதும், பிறகு ரானா போட்டு அரவு போடுவதும், பிறகு ரோ என்று வருகிற போது ஒற்றைக்கொம்பு ரானா பிறகு அரவு அப்படியாக இந்த இப்படிக்கான விஷயங்கள் இங்கே இருக்கின்றது. அவைகளையும் நீங்கள்
நடைமுறையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இவற்றை சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் எழுத்து என்ற விடயத்திலே இன்னும் சிலவற்றை பார்ப்போம். மொழி என்பது யாது என்று நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போமா இருந்தால், மொழி என்றால் என்ன, மொழி என்றால் என்ன என்றது. அது நாங்கள் இப்போ என்னென்றால், அதாவது எமது உள்ள கருத்தை அறிவிக்கின்ற ஒரு கருவிதான் மொழி. எந்த மொழியாக இருந்தாலும் எங்களுடைய உள்ள கருத்தை தெரிவிக்கின்றது தான் அந்த மொழி. அது எந்த மொழியாகவும் இருக்கலாம், தமிழ் மொழியாக இருக்கலாம், ஆங்கில மொழியாக இருக்கலாம், சிங்கள மொழியாக இருக்கலாம். ஆகவே எமது உள்ள கருத்தை அறிவிக்கின்ற கருவி மொழி. எங்களுக்கு மிக முக்கியமானது தமிழ் மொழி. ஆகவே இந்த மொழி அறிவென்றது மிக மிக முக்கியமானது. எங்களுடைய உள்ள கருத்தை தெரிவிப்பதற்கு தாய்மொழியிலே தெரிவிக்கிற போது அது தெளிவாகவும் பலரை சென்றடையக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா தாய்மொழியிலே நாங்கள் இந்த கருத்தை தெளிவாக சொல்லலாம், விளக்கமாக சொல்லலாம். அப்போ தாய்மொழி அறிவு மிக முக்கியம். ஆகவே உள்ள கருத்தை நாங்கள் எங்கே தான் நாங்கள் கதைக்கின்ற போது எங்கள் தாய்மொழியிலே கதைப்பது மிக மிக முக்கியம். தாய்மொழி பற்று என்ற தாய்நாடு, தாய்மொழி பற்று இப்படியானது இது மிக முக்கியமானது. என்ன மண்பற்றும் மொழிப்பற்றும் மற்றது மதப்பற்றும் இருக்கின்றது. இப்படியான பற்றுக்கள் எங்களிடம் இருக்க வேண்டும். அந்த பற்றுக்கள் எல்லாம் இப்பொழுது அருகி போகின்ற காரணத்தினால் தான் இவற்றை குறிப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த மொழி என்பது எமது உள்ளக்கருத்தை அறிவிக்கின்ற கருவி என்று பொருள்படும். அப்போ எழுத்து என்றால் என்ன? இப்போ நம் மொழி என்றால் என்னென்று பார்த்தோம். எழுத்து என்றால் என்ன? எழுத்து என்று சொல்லுகின்ற போது அங்கே சொல்லுக்கு முதற்காரணமாகிய ஒரு வரி வடிவம். இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் ஆனான்னு சொல்லுகிறோம், அதற்கு ஒரு வரி வடிவம். ஆ என்ற அந்த ஒலிக்கு வரி வடிவம் கொடுக்கிறோம். ஆ என்ற ஒலி அங்கே பிறக்கின்றது. அந்த ஒலிக்கு அதாவது ஒலி வடிவம் என்று சொல்லப்படுறோம். அந்த ஒலிக்குரிய வடிவம் வரி வடிவமாக வருகின்றது. அப்போ அதை நாங்கள் எழுத்து என்று சொல்லுகின்றோம். சொல்லுக்கு முதற்காரணமான ஒலி வடிவம்தான் இது. இதனைத்தான் நன்னூல் சூத்திர வரியும் இதை சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், மொழி முதற் காரணமாக அசைத்திரல் ஒளி என்று எழுத்து. அதுதான் எழுத்து, ஒளிதான் எழுத்து. அப்போ இந்த எழுத்துக்கள் எத்தனை வகை என்று சொல்லி ஒரு கேள்வியை போட்ட மாதிரி தான். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இதில் 4 வகை. நான் முதலில் சொன்னது மாதிரி உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அடுத்தது ஆயுத. இதுதான் 4 வகை. எழுத்துக்கள் எத்தனை வகை? உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. இந்த 4 வகையை எங்கே சொல்லுகிறோம். அவை யாவை? இப்படி ஒரு கேள்வியை நாங்கள் போட்டோம். அவை யாவை? அந்த 4 வகை யாவை என்று சொன்னால் அது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இப்படி விடையை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது உயிரெழுத்துக்கள் யாவை என்ற ஒரு கேள்வியை போட்டால், உயிரெழுத்துக்கள் யாவை இப்படி கேள்வி கேட்கப்படுகிறது. அப்படி கேட்கின்ற போது அது உயிர் 12. ஏன்னா அது ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா. சிலர் இந்த உயிரெழுத்துக்கள் என்றோடனே சில பேர் ஆனா தொடக்கம் அகேனம் வரையும் என்று சொல்கிற வழக்கம் இருக்குது. அகேனம் உயிரெழுத்து அல்ல. அந்த தவறை நாங்கள் விடக்கூடாது. அது அதை படிக்கிற சுகத்துக்காக வேண்டி அல்லது சின்ன சிறுவர்களுக்கு சுகத்துக்காக வேண்டி சொல்லுறது, எழுதுறதுக்காண்டி. ஆனால் அப்படி சொல்லுறது அது உயிரெழுத்துக்கள் அல்ல. உயிரெழுத்து என்று சொன்னால் ஆனா தொடக்கம் அவ்வண்ணா வரையும் வருகின்றவை தான் உயிரெழுத்துக்கள். அகேனம் என்பது அது ஆயுத எழுத்து. சரி. ஆகவே இந்த உயிரெழுத்துக்கள் 12 என்றதை நாங்கள் விளைவிக்கல வேண்டும். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் யாவை? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது 18. ஏற்கனவே பார்த்தது மாதிரி 18. அந்த 18 எவை? அந்த ஒழுங்கு பாருங்கள், நான் இதில் ஏற்கனவே சொன்னேன் எப்படி ஒழுங்கை அமைப்பது என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுதான் இக்கண்ணா, இங்கண்ணா, இச்சன்னா, பிறகு இஞ்சன்னா, பிறகு இட்டன்னா, இன்னென்ன எல்லாம் பாருங்கள். இத்தன்னா, இந்தன்னா, பிறகு உப்பன்னா, உம்மன்னா. பாருங்கள், அதாவது
வல்லெழுத்துக்கு பிறகு மெல்லெழுத்து அப்படி அடுத்தடுத்து வருகிறது. அந்த உம்மன்னா வரைக்கும் நாங்கள் பார்த்த வேண்டாம், அடுத்தடுத்து வல்லெழுத்து மெல்லெழுத்தாக வருகிறது. அதற்கு பிறகு அப்போ அதில் நாங்கள் 5 எழுத்துக்களை நாங்கள் இதில் பார்த்தோம். இக்கன்னா, இச்சன்னா, இட்டன்னா, இத்தன்னா, உப்பன்னா வரைக்கும் பார்த்தோம். அது வல்லெழுத்து. அதுக்கு பிறகு மெல்லெழுத்துக்களை போடுகின்றோம். இங்கன்னா, இஞ்சன்னா, இன்னன்னா, அப்புறம் இந்தன்னா, அப்புறம் உம்மன்னா, அதோடு அப்படி அடுத்தடுத்து வருகின்றன. அப்போ அடுத்தடுத்து எழுதினா அதில் ஒழுங்கு சரி. அதற்கு பிறகு ஜரல வளர, அதாவது இயன்னா, இறன்னா, இல்லன்னா, ஒவ்வொன்னா, இல்லன்னா, இல்லன்னா, இது இந்த 6 வருகிறது. அதாவது இடையின எழுத்துக்கள். அப்போ இடையின எழுத்துக்கள் எழுதின பிறகு இறுதியாக இற்றென்னாவை இன்னென்னாவை போட்டோம். வல்லெழுத்து மெல்லெழுத்து. இதுதான் அந்த 18 எழுத்துக்களுடைய ஒழுங்கு. இது மிக அவசியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால் இந்த பல்வேறு தேர்வு வினாக்கள் வருகின்ற போது ஓயல் வகுப்புகளில் வருகிறது. அதிலே இந்த எழுத்துக்களுடைய ஒழுங்கு முறையை சரியாக எழுதுகிறீர்களா என்பதற்கு அந்த ஒரு வினா வருகிறது வழக்கம். அப்படி என்றைக்க இப்போ சில வேளைகளில் தமிழ் நெடுங்கணக்கு இந்த மைய எழுத்துக்களில் அது ஒழுங்கு சரியாக தெரிய ஒழுங்கு இப்போ நாங்கள் இக்கன்னா, இங்கன்னா, இச்சென்ன, இஞ்சென்ன இந்த 4ஐயும் ஒரு கூட்டுக்குள்ளே போட்டுட்டு பிறகு மாறி 3 விடைகள் வெவ்வேறையாக இருக்கும். இதில் எது சரியானது என்றது அது முதலாவது தான் சரியானது என்பதை கண்டுகொள்வதற்கு அங்கே வசதியாக இருக்கும். ஆகவே அந்த ஒழுங்கு தெரிஞ்சால் தான் இதை சரியாக கண்டுகொள்ளக்கூடிய இருக்கும். ஆகவே எழுத்துக்களை மிக சரியாக எழுதுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இனி நாங்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை என்ற கேள்விக்கு போவோம். உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்கின்ற போது உயிர் மெய்யெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆகவே அவை இந்த கானாக்காவண்ணா வரி தொடக்கம் நானானாவண்ணா வரி வரையும் வருகின்ற அந்த 217 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது 12 உயிரும் 18 மெய்யும் சேருகின்ற போது வருகின்றது தான் அந்த 216 எழுத்துக்களும். அவை எப்படி அமைகின்றன என்பதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். எப்படி என்று சொன்னால், இப்போ இக்கன்னா சக ஆனா, இக்கன்னா சக ஆனா சேர்ந்தால் க. பாருங்கள் எவ்வளவு நுட்பமாக இவற்றை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஒலியை அ என்ற ஒலி அப்படியே மெய்யில் ஏறின உடனே க. பிறகு பாருங்கள் இச்சன்னா சக ஆவன்னா சா, இச்சன்னா சக ஆவன்னா சா, இட்டன்னா சக ஊனா டு, இட் ஊ டு, இல்லன்னா சக ஆன ல, இல்லன்னா சக ஓ லோ, உப்பன்னா சக ஐ பை. அப்போ இவையெல்லாம் சில உதாரணங்கள். இவை உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி அமைகின்றன என்பதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன். இனி நாங்கள் இயல்பு கருதி எழுத்துக்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்றொரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். இயல்பு கருதி எழுத்துக்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தியது போல நாங்கள் உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் முதல்ல இயல்பு கருதி ஒரு வகையிலே சொல்லுகிறோம். அதுதான் முதல் எழுத்துக்கள். அதுதான் இயல்பு கருதி சொல்கிறது. ஏனென்னா எழுத்துக்கள் உருவாவதற்கு முதலாக காரணமாக இருக்கின்ற இவை. ஆகவே அவை முதல் எழுத்துக்கள் இயல்பு கருதி. அடுத்தது மற்றது சார்பெழுத்துக்கள். அதுதான் நான் ஏற்கனவே கூறியது. அந்த உயிர்மெய் எழுத்துக்களும் மற்றது ஆயுத எழுத்து, இவை சார்பெழுத்து. ஆகவே முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்ற 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்று 2 வகையிலே நாங்கள் அவற்றை சொல்லலாம். அதாவது முதல் எழுத்தாவது யாது? சுமார் கேள்வியை கேட்டுப்பாங்க. முதல் எழுத்தாவது யாது? அந்த முதல் எழுத்தாவது யாது என்ற ஒரு கேள்வி கேட்டால் என்ன, அதுக்கு என்ன விடை? அதாவது ஒன்றையும் சாராது என்ன தானாகவே இயங்கும் முதற்தன்மை உடைய எழுத்துக்கள், முதன்மைத்தன்மையுடைய எழுத்துக்கள். ஒன்றையும் சாராது தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள்.
ஒன்றையும் சாரா தானாக இயங்கும் முதன்மை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் ஆனா இல்லை ஆனா அவன்னு தனியாக சொல்லுவோம். ஏன்னா அதே மாதிரி கண்ணை சென்னா தனியாக சொல்லுவோம். அது தனியாக இயங்கும். சொற்களை உருவாக்குற போது இவை பிறகு ஒன்றோடு சேர்த்து வருகிறது. அதாவது அடுத்தது சார்பெழுத்துக்கள் யாது என்று, இப்போ முதலெழுத்தாவது யாது என்று பார்த்த மாதிரி சார்பெழுத்துக்கள் யாது என்று பார்ப்போம். அது என்னென்னா தானாக இயங்காது வேறொன்றை சார்ந்து வருவது. இந்த சார்பெழுத்துக்கள் இப்போ க என்று சொன்னால் எப்படி வந்தது, சார்ந்து தான் வந்திருக்கு. கண்ணாவும் ஆவும் சேர்ந்து தான் அங்கே க என்ற எழுத்து அதை சார்ந்து, அப்போ தான் சார்பெழுத்துக்கள். அப்படியான எழுத்துக்கள். அடுத்த கேள்வி, முதல் எழுத்துக்கள் எத்தனை அல்லது எவை? அவை உயிர் 12, மெய் 18. முதல் எழுத்து 30. எத்தனை? 30. அதாவது உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 சேர்ந்து முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்களில் அதிக கணக்கு இருக்குது. உயிர்மெய் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள், ஆயுத எழுத்து சார்பெழுத்து என்று ஏற்கனவே பார்த்தோம். இதனை விடவும் சில சார்பெழுத்துக்கள் இருக்கின்றன. அவை என்ன? உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், அவ்காரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் என்றெல்லாம் இருக்கின்றன. இவை நாங்கள் ஏற்கனவே பிறகு விரிவாக நாங்கள் அவற்றை பார்க்கலாம். இவையெல்லாம் இந்த சார்பெழுத்து என்ற வகையிலே வருகின்றன. இப்போ நாங்கள் முதல் பார்த்த எழுத்துக்களுக்குள்ள இவை அடங்காத தன்மை, இவை ஒலிப்பு முறையிலே எங்களுக்கு இருக்கின்றன. அவை பின்னால் வருகின்றது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களும் ஆயுதம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதை விட உயிரிழபடை என்று ஒன்று இருக்குது. உயிரெழுத்துக்கள் தங்களுடைய அளவில் இருந்து மேற்கொண்டு அளவெடுத்து வருபவை என்று சொல்லப்படுகின்றது. அதை பற்றி நாங்கள் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒற்றளபடை என்று இருக்கின்றது. இவையெல்லாம் சொல்லாக்கம் செய்கின்ற போது இவைகள் வரும். அடுத்தது குற்றிய லிகரம் இருக்கின்றது, குற்றிய லுகரம் இருக்கின்றது, ஐகாரக் குறுக்கம், அவ்காரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் என்று சொல்லுகின்றோம். இவையெல்லாம் சார்பெழுத்து என்ற வகையிலே வரும். சார்பெழுத்துக்கள் எவை என்று கேட்டால் யாவை என்று சொன்னால் இவை இவ்வளவும் வர வேண்டும். சார்பெழுத்துக்கள் யாவை என்று சொல்லுகின்ற போது இவ்வளவும் வர வேண்டும். அடுத்தது ஆயுத எழுத்தாவது யாது? அது உங்களுக்கு தெரியும். சொற்களின் நடுவில் 3 புள்ளி வடிவுரிய அதுதான் ஆயுத எழுத்து. அடுத்தது உயிர் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது அப்படி ஒரு கேள்வி எழுகிற போது எப்படி எழுதுவது? உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும் என்று சொன்னால் அது குற்றெழுத்து நெற்றெழுத்து 2 வகை. உயிரெழுத்துக்களை 2 வகையிலே சொல்லலாம். குற்றெழுத்துக்கள் அதாவது குறுகிய ஓசையுடையவை குற்றெழுத்துக்கள், நெடிய ஓசையுடையவை நெட்டெழுத்துக்கள் என்ற வகையிலே இவற்றை நாங்கள் சொல்லலாம். அப்போ குற்றெழுத்துக்கள் எவை என்று இன்னொரு கேள்வியை போட்டு பார்க்கலாம். அப்படி பார்த்தமாக இருந்தால் இங்கே குற்றெழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5ம் குற்றெழுத்து. 5 எழுத்துக்கள் குற்ற. இந்த 5ம் அப்படியே உயிர்மெய் எழுத்துக்கள்லையும் வருகிறது, தொடர்ச்சியாக வருகின்றது. அதாவது அ, இ, உ, ஏ, ஓ என்ற 5ம் குற்றெழுத்துக்கள். அடுத்தது நெட்டெழுத்துக்கள். நெட்டெழுத்துக்கள் என்று சொல்கிற போது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்று சொல்லப்படுகின்ற 7ம் நெட்டெழுத்துக்கள். நெடிய ஓசையுடைய கூடிய ஓசை, குறுகிய ஓசை, மற்றது நெடிய ஓசை. ஆகவே இவற்றை நெட்டெழுத்து என்று சொல்லுகிறோம். ஆகவே குரில் நெடில் என்ற அந்த வகையிலே இவற்றை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது குற்றெழுத்துக்கள் 5, நெட்டெழுத்துக்கள் 7. அதாவது குற்றெழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ என்றும், நெட்டெழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்றும் 7 எழுத்துக்களும் இந்த குற்றெழுத்து நெட்டெழுத்து என்ற வகையில் வருகிறது. இவற்றோடு நாங்கள் நற்றிக்கொண்டு மிகுதியை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நன்றி.